Hi dear students, welcome to Way to Career YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நிறைய பேர் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இப்போ சீட் எடுத்து காலேஜுக்கு போறேன், கவர்மெண்ட் காலேஜ் ஆர் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், எனக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும், அதுக்கான டீடைல்ஸ் என்ன, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்கும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோவா தான் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்ஸ்டன்ட் அப்டேட் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். 2025 ப்ராஸ்பெக்டஸ் படி கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கும் தனியா கொடுத்திருந்தாங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 19 பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இந்த 19 டிகிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணாலுமே பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி இந்த மேஜர் 3 கோர்ஸ்க்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல அட்டாச் ஹாஸ்டல் அப்படிங்கறத உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. மத்த டயாலிசிஸ் டெக்னாலஜி, ஓடிஏடி, ஆப்டோமெட்ரி இதே மாதிரி கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் இப்போ டயாலிசிஸ் டெக்னாலஜி படிக்கிறேன், என்னுடைய ஹோம் டிஸ்ட்ரிக்ட் வேற, அதுக்கப்புறம் அந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வேற அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்மே நீங்க ஒரி பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா அந்த காலேஜ் சரௌண்டிங்லேயே பாத்தீங்கன்னா நிறைய பிஜி ஹாஸ்டல்ஸ் இருக்கும். ஃபீஸஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நீங்க ஒரி பண்ண வேண்டிய தேவை கிடையாது. நிறைய ஷேரிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபீஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி இந்த 3 கோர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்லயே ஹாஸ்டல் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மற்ற கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்க காலேஜ் சரௌண்டிங்லேயே நிறைய பிஜி ஹாஸ்டல்ஸ் இருக்கும். தென் பாத்தீங்கன்னா ஜிஎன்எம் நர்சிங்குமே மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜ்ல ஹாஸ்டல்ஸ் அப்படிங்கறது ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. மற்ற டிப்ளமா சர்டிபிகேட் கோர்சஸ் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்க பிஜில தான் ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பார்த்துக்கலாம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்து போறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஹாஸ்டல் அப்படிங்கிறது அவைலபிளா தான் இருக்கும். ஏன்னா ஃபீஸஸ் அப்படிங்கிறதும் லேக்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். பட் கவர்மெண்ட் காலேஜ் பாத்தீங்கன்னா ஃபீஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். 3800ல இருந்து 5000 குள்ள தான் இருக்கும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க எல்லா கோர்சஸ்க்குமே கவர்மெண்ட் காலேஜ்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பிபிடி, தென் ஜிஎன்எம் நர்சிங் சம் காலேஜஸ்ல ஆஃபர் பண்றாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்ற கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்ம சேனல்ல உடனுக்குடன் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்றேன். தென் பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான கண்டென்ட் தேவைப்படுது அப்படிங்கறதுமே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்ஸ்டன்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.